not going to use my gas stove. Where should I fix the camera? Here. So finally I fixed my camera. Actually பார்த்தீங்கன்னா மேகி வந்து நான் வெறும் தண்ணி போட்டு செய்ய மாட்டேன். நான் வந்து ஒரு சில கலவைகள் போட்டுவேன். கலவைகள் இன் சென்ஸ் ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஏதாவது வந்து வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணி இந்தியன் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட வழக்கம் பழக்கம். ஸோ அதுக்கு தான் இது பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது கொஞ்சம் எண்ணெய். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணணும். ஸோ நான் வந்து ஃபேன் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஸ்வெட்டு ஆகலை. ஃபர்ஸ்ட் ஸ்வெட் ஆச்சு. என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேன் போடல. இப்போ ஃபேன் போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து நான் சமைக்கலை. நான் வந்து பர்னரில் சமைச்சா அந்த லைக் ஃப்ளேம் ஆகும்போது காற்று பட்டு அணைஞ்சிடும். அதனால வந்து நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து ஒரு சத்தம் வரும். லைட்டாக ஒரு மைல்டாக ஒரு சத்தம் வரும். அது எப்படி ஃபோனில் கேட்குதுன்னு தெரில. இப்போ நான் மைக் யூஸ் பண்ணால் கூட நான் மைக் இப்படி இழுத்து போடணும்னா அப்படியே மொத்தமாக வந்து போடும். ஸோ the first thing we are going to add is கடுகு. கடுகு வந்து first thing I'm going to add is onions whatever. Onionsum pronounce பண்ணலாம். Pronunciation is something I don't care. Communication is very very important than pronunciation. Pronunciation is important, but first நம்ம ஆனியன் போடுறோம். Actually this is புரட்டாசி மாதம். பேசிக்கலி திஸ் இஸ் புரட்டாசி மாதம்னால நம்மளால் வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது. ஸோ இது நாங்கள் என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. ஜஸ்ட் மசாலா ஸ்பைசஸ் வந்து என்னென்னா காரத்தூள், ஐ மீன் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், பிரியாணி பவுடர். பிரியாணி பவுடர்னால் வெறும் அந்த அந்த மசாலா இருக்கும்போது அந்த பிரியாணி பவுடர் அது மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஒரு அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக. ஸோ நம்ம நான்வெஜ் சாப்பிடல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மைக்கும் சொல்லணும் நான்வெஜ் வந்து நல்லா சமைப்பேன். வெஜ்ஜை விட நான்வெஜ் நல்லா சமைப்பேன். ஆக்சுவலி நான்வெஜ் தான் ரொம்ப ஈஸி. வெஜிடேரியனை விட நான்வெஜ் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு குக். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்கன் போட்டிங்களா, அந்த ஒரு மசாலாஸ் போட்டிங்களா, அது நல்லா கிண்ணுங்க, வேக வச்சுக்கலாம், முடிஞ்சிச்சு. அதே வந்து கோகனட் மில்க் எடுத்து ஊற்றுனீங்கன்னா அது வந்து குருமா. அது நல்லா திக்காக செஞ்சிங்கன்னா அது வந்து செட்டிநாடு. ஸோ இந்த பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து ஆனியன் வந்து எப்படின்னா ஃபுல்லு வந்து அப்படியே கருகி போகக்கூடாது, இல்லை வந்து அப்படியே வந்து ராவாக இருக்கக்கூடாது. நீங்கள் அதை வதக்கும் போதே வந்து ஒரு மாதிரி கிளாஸி ஒரு ஷேட் தெரியும், கிளாஸ் ஷேட் தெரியும். அப்படி கிளாஸ் ஷேட் தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் மூவ் போகலான்னு அர்த்தம். ஸோ ஃபர்தர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இல்லை further we are adding is inji poondu paste, ginger garlic paste. So இந்த டிப்ல இருக்கு ginger garlic paste நம்ம யூஸ் பண்றோம். ginger garlic paste ஆட் பண்ணிட்டு chilies ஆட் பண்றோம். ஒரு நூடுல்ஸே வந்து ஒரு பிரியாணி ரேஞ்சுக்கு வந்து
ஆக்சுவலி நான் பண்ணுகிறேன். ஆமாம். ஸோ now everything is okay fine. இப்போ நம்ம டொமேட்டோஸ் போடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வேகட்டும், நல்லா வேகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சென்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போனால் அது கொஞ்ச நேரம் வெந்துட்டு இருக்கும். அந்த க்ளோஸ் பண்ண முடியாது, ஏன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு ஆக்சுவலி. இது இங்கே வேகணும், வேகணும். ஏன்னா தக்காளி வேகவில்லை. தக்காளி வேகணும் என்றால் அது வேகும் வரை நம்ம வந்து விட்டு விட வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அப்படி இதில் போட போகிறோம். ஆக்சுவலி வந்து இப்போ வந்து நார்மல் ஸ்பைசஸ் வந்து இந்தியன் ஸ்பைசஸ் போடாச்சு, வீட்டு ஸ்பைசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இப்பி நூடுல்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்பைசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் வரதுக்காக லைட்டாக அந்த சும்மா அதோட டேஸ்ட் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதில் 4 பேக்கெட்ஸ் கொடுப்பாங்க. நான் 4 பேக்கெட்ஸுமே ஆட் பண்ண மாட்டேன், 2 பேக்கெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவேன். Having a pear body shape really hard. Waist gaps. ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என் அசைன்மெண்ட் எங்கள் அக்கா முடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமட்டி வைக்க முடியும், வெரி கஷ்டமாக இருக்குது. கையே வலிக்குது. இது மட்டும் பெருசாக இருக்குது. இதாவது சீரா வலிக்குது. முடிச்சிரு. இதுவும் அதிகமாக முடியும்லடா. இந்த வீடெல்லாம் போட்டுரு. சமட்டி வைக்க முடி. நான் எப்போ முடிச்சேன் ப்ளீஸ். அது தூக்கம் வருதுதான். எனக்கு வந்து போகுது. சரி நான் தூங்கிடலாம். வாங்கலாம் திட்டு வாங்க முடிச்சிட்டேன் அப்படின்றியா? 70 வரைக்கும் முடிச்சு. அக்கா ப்ளீஸ்க்கா, நீ தான்க்கா முடிக்கிறதுக்கா வாக்கு எடுத்த. அப்போ நீ என் கூட சேர்ந்து அந்த வாக்கு சொன்னல. அப்போ நீ சேர்ந்து எழுது. அப்போ உன் பாம்பு நக்குறதுச்சா? நீ அது சேர்ந்து எழுது. சரி கேட்குறேன். பார்த்தாலே எரிச்சலாக வருது. பசி இல்லை. ஹார்ட் ஒர்க் எல்லோரும் போடுறீங்க. நான் ஹார்ட் ஒர்க் போடல, ஸ்மார்ட் ஒர்க் போடுறேன். என்ன ஜெய்ஷி? இன்னொரு எழுதுறாள். இண்டிவிஜுவலாக பண்ணுறத விட டீம் ஒர்க். எழுதணும் 70 முடிச்சிட்டா அப்படின்னு என்ன மாத்திரான். பார்த்தா இது 62 தான் வச்சிருக்கா. கேட்டா 70யா? 70க்கும் 70க்கும் 62க்கும் எவ்வளோ வித்தியாசம்? 8 வித்தியாசம். இதுதான் தப்பு. உனக்காக நான் அசைன்மெண்ட் இல்லை நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மணி கேட்டால் 5 மணி அப்படின்வாங்க. நான் போய் பார்த்தா 4:55 இருக்கும். அது கேட்டால் அதை சொல்கிறாங்க, இல்லை 5 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸு, இது 5 மணி தான் சொல்லிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் அதில் என்னன்னா 5 நிமிஷம் இருக்குங்க. 5 நிமிஷம்னாலும் அது டிஃப்ரென்ஸ் தான். இப்போ எப்படி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், 210 ரூபா ஒன்று வாங்குகிறோம், 200 கொடுக்குறோம், 10 ரூபா கொடுக்கல. கேட்டால் நம்ம சொல்ல முடியுமா ஏன் 10 ரூபா தாங்க அப்படின்னு? அந்த மாதிரி தான். ஆனால் பதிலுக்கு இந்த கடைக்காரங்களாம் சாக்லேட் கொடுத்து ஏமாற்றிடுவாங்க, அது வேறு விஷயம்.
ஆனாலும் இது தப்பு தானே. தப்புன்னா தட்டி கேட்பேன். நீ மூடிட்டு எழுதுறியா? யாரா இருந்தாலும் அவன் கிழிச்சு 3த்தையும் கிழிச்சிடுறான். அவனை பார்க்க மாட்டான், கொடுக்கவே நீ என் டைம் வேஸ்ட் ஆனால் ஒன்றும் கிழிச்சிடுவேன். ஆனால் ஃபன்னாக போச்சுல இந்த நேரம், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நேரம். படி சரி, என் கை வெந்து போனதான் பிரச்சனை. கழுத்து வெந்து போன கொப்பு குத்திக்கிறியா? தூக்கமாக இருக்குது எனக்கு. இது எப்படியும் முடிக்க போகிறது இல்லை. நான் எழுதுறா கண்ணுக்காங்க ரெட்டாக இருக்குது. தூங்கலாமா? நீ இதை மட்டும் முடிச்சு எடுத்துங்களா? என்ன இதை மட்டும் முடிச்சு எடுத்துங்களாம். அது வரைக்கும் நீ முடி தூங்கலாம். ஏய் இது எப்படிதான் முடிக்க முடியாது. சத்தியம் பண்ணி சொல்றேன்டி. அதில் சீக்கிரம் முடிக்கலாம். மணி இப்போ 3 மணி. 3:30. ஆமாம் 3:30. சரி தூங்க போகிறதே டைம் ஆகிடும். இல்லை காலை சீக்கிரமே எழுந்துச்சு பாதி முடிப்பேன். நான் எப்படி நீ எப்படி தண்டைக்கரும்பு வந்து தண்டம் காலை நைட்டு 9 மணிக்கு தூங்கினாலே காலையில் 8 மணிக்கு எழுந்திக்கிறது கஷ்டம். என் ஸ்கூலே 8 மணி, தூங்குறது 3:30 மணி, இல்லை 4 மணி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. எப்படி காலையில் நீ எழுந்திப்ப? 1 ஹவரில் எழுந்திருவா இவ. சூப்பர் 1 ஹவரில். நான் படிக்கிற விஷயத்துக்குலாம் நான் எப்படி எழுந்திப்பேன், நான் பார்க்கவே மாட்டேன். நீ தான் இவ்வளோ கேவலமாக இருக்கு. படிக்கிற நாய் நீ இவ்வளோ கேவலமாக இருக்கு. புரியுதா எனக்கு? அசைன்மெண்ட் பிடிக்க துப்பு இல்லைன்னா போய் தூக்க மாட்டி சாவன்றோம். லைஃப்பில் லைஃப்பில் சேவிங்ஸ் இல்லைன்னா லைஃபே வேஸ்ட்டுன்றேன். நானே என்ன பண்ணுவேன்? ஸோ வேண்டாம் எது சொல்லிட்டு. நானும் இது மாதிரி என்கிட்ட முன்னாடி வந்து திமுறா அசைன்மெண்ட்லாம் முடிக்க முன்னா வச்சுக்கோயேன், காதறுத்து அவன் கையில் கொடுப்பேன். நானா மாடு இயற்கை சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேலே வேறு என்னங்க? காலையில் ஏற்றோடனே முதல் பால் என் கண்ணு குத்தி தான். டைமிங் வந்துடும். அவங்க கிளாஸ் நடத்திருப்பாங்க, எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க உடனே கேட்க ஆரம்பிப்பாங்க. இங்கிலீஷ் மேம் வயசானவங்க. ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். தூக்க கலகல ஒருத்த பார்த்துட்டு இருப்பான். என்ன முறைக்கிற என்ன முறைக்கிற அப்படி இப்படின்னுவாங்க. நான் முறைக்கல மேம் அப்படின்வா. முறைக்கல அப்படின்லாம் சொல்லுவான். பேசிட்டே இருக்கிறதுனால மேமுக்கு டிஸ்டர்ப் ஆகும் போல இருக்கு. என்ன எல்லாரும் மாடு மாதிரி என்ன அடிப்பீங்களா? இன்னும் முடிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்க. இன்னும் நான் கேள்வியா இருக்கேன். நான் உனக்கு நீ நான் டான்ஸ் ஆடணுமா? நான் கேள்வினால நான் என்ன டான்ஸ் ஆடணுமா? அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன டான்ஸ் ஆடணுமா? என்னெல்லாம் ஆட முடியாது அப்படின்வாங்க. என்ன நீ என்ன பெரியல எடுத்து என்ன போலீஸ் கேஸ் கொடுப்பியா? அவங்க ஓவர் திங்கிங் பண்றாங்க. ஆமா போலீஸ் கேஸ் கொடுப்பியா? அப்படி பண்ணி எப்படி பண்ணியாங்க? ஆக்சுவலி இப்போ ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 1:30 ஏர்லி மார்னிங்கில், நைட் தான் 1:30. எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் வருது. நான் பெட்ஷீட்டோடய உட்காந்துட்ருக்கேன். செம்ம தூக்கம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்காக நான் முடிச்சிட்ருக்கேன்.